இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான முறையில் ஃபிஷ் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஹோம்லீஸ், வெல்கம் டு மை கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ட்ரஸ்ட் தட் யூ ஆர் ஆல் ஹேவிங் a wonderful day. இந்த வீடியோவில் குர்கா ஃபிஷ் ரோஸ்ட் எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு லிஸ்ட் பண்ணிருக்கேன், மறக்காம நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம குர்கா பேஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியோட முக்கியமான இன்கிரீடியன்ட்டே குர்கா தான். இதை குடம்புளி இல்லாட்டி குர்கா புளி கூட சொல்லுவாங்க. நான் 12 பீசஸ் குர்காவை ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறேன். நான் அதை அரைக்கிறதுக்காக அதை ஊற வச்சு தண்ணியே யூஸ் பண்ணிக்க போறேன். ஏன்னா அது ஃபுல் நைட் ஊறினதுனாடி அதோட எசன்ஸ் நல்லா அந்த தண்ணியில இறங்கிருக்கும். அதனால கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாம அந்த பேஸ்ட் நமக்கு நல்ல ஃப்ளேவர்ல கிடைக்கும். இப்போ இந்த எசன்ஸ் வாட்டர்ல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அது கூட மிளகு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக காரம் தேவை சொன்னால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். ஒரு ஃபைன் பேஸ்ட் கிடைக்கும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டை அம்மியில் அரைச்சி எடுத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவு திக்னஸ் கிடைக்கும் வரைக்கும் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஃபிஷ் கூட மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg டூனா ஃபிஷ்ஷை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிச்செடுத்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட மஞ்சள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. குருமா 1 டீஸ்பூன், ஒரு தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா ஃபிஷ் பீசஸ்லையும் மசாலா நல்லா அப்ளை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நான் 30 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபிஷ் ரோஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரோஸ்ட்டுக்கு அதிகமாக ஆயில் தேவைப்படாது, அதனால குறைவாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையும் பேனில் ஒவ்வொன்றா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். பாருங்க, ஃபிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த தண்ணியிலேயே ஃபிஷ் நல்லா வெந்துடும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகின பிறகு ஃபிஷ்ஷை மற்ற சைட் பெரட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி 4 சைடும் பெரட்டி விட்டுக்கொள்ளணும். இப்போ ஃபிஷ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் காமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.